ஹாய் guys, நம்ம இன்னைக்கு பிளெண்டரில் ஸ்மோக் சிமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் கியூபை எக்ஸ் கொடுத்து நான் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மோக் சிமுலேஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 டைப் இருக்குது. சும்மா ஜஸ்ட் குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் தென் கஸ்டமைஸ் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா மேண்டாஃப்ளோ வச்சு தான் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குயிக் மெத்தட் காமிக்கிறேன். ஜஸ்ட் கியூப் ஒன்று டிஃபால்ட்டாக கியூபோ சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? தென் ஆப்ஜெக்டில் குயிக் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இதில் குயிக் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஸ்மோக் சிமுலேஷன் நடக்கும். ஓகேவா? இது சிமுலேட் ஆகிற வரைக்கும் ஃப்ரேம்ஸ் பர் ரேட் கம்மியாக தான் இருக்கும். 50 தான் டிஃபால்ட். அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் FPS நார்மல் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இது நார்மல். இது ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக பண்ணுறதுக்கு. இப்போ நான் கஸ்டமைஸ்டு ஸ்மோக், அதாவது நான் பண்ணது பஃப் ஸ்மோக். ஓகேவா? சாரி, பஃப் ஸ்மோக் பண்ணுறதுக்கு மேண்டாஃப்ளோ வச்சு தான் பண்ண முடியும். ஓகே, நான் ஜஸ்ட் ஃபைல் நியூ ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிஃபால்ட் கியூப் எக்ஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். தென் ஐ ஜஸ்ட் ஆடட் எ சர்க்கிள். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை எஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிடலாம். ஓகே, தென் எடிட் மோடுக்கு போயிட்டு எஃப் கொடுத்து ஃபேஸ் செலக்ட். ஓகே, வச்சா ஃபேஸ் ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? தென் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட். ஓகேவா? தென் இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு எந்த டேரக்ஷன் உங்களுக்கு எப்படி பஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த டேரக்ஷனில் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நான் X 90 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் பஃப் 90 டிகிரி கொடுக்கல, X 90 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் பஃப் ரைட் ஆர் லெஃப்ட் எந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு மூவ் ஆகணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் நார்மலாக X. ஓகே, நார்மலாக நம்மளுக்கு Z ஆக்சிஸ்க்கும் Y ஆக்சிஸ்க்கும் நடுவில் போகிற மாதிரி வைக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் வேண்டும். ஓகேவா? அந்த பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகும்போது அது கூட சேர்த்து ஸ்மோக்கும் வரணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் பார்ட்டிகல் டேப். பார்ட்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி நியூ பார்ட்டிகல்ஸ். இதுக்கு நான் பேர் பஃப்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, பஃப். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகுது. நம்மளுக்கு இப்படி கீழே வரக்கூடாது. ஸோ நம்மளுக்கு Z ஆக்சிஸ்க்கும் Y ஆக்சிஸ்க்கும் நடுவில் இப்படி போகணும். ஓகேவா? ஸ்லாண்டிங்காக போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் ஸ்டார்ட்டு எண்டுன்னு இருக்குல்ல, அதை நான் ஜஸ்ட் அங்கே ஸ்டார்ட் ஃப்ரேம் என்ன இருக்கோ எண்ட் ஃப்ரேமும் அதே கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 1000 இருக்குது டிஃபால்ட்டாக. இந்த 1000 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அப்படியே தான் இருக்கும், ஆனால் கீழே விழுந்துடும் கிராவிட்டியில். தெரியுதா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் Y ஆக்சிஸ்க்கும் Z ஆக்சிஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டி நம்மளுக்கு 1 ms இருக்குது, 1 மீட்டர்/செகண்டில் இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு 8 or 9, 8 ஃபஸ்ட்டு 8 வச்சு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் 8ன்னு வைக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ எமிட் ஆகுது. ஓகேவா? எமிட் ஆகி கொஞ்சம் தூரம் போய் தான் கீழே விழுது. ஓகே, நான் ஜஸ்ட் அதே மாதிரியே ஒரு 9 or 10. ஓகே, 10 போதும். 10 வச்சுக்கலாம். 10 அதிகம் தான். ஓகே, 10 இருக்கட்டும். ஓகே, 10 வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ அது எதுவுமே ஸ்கேட்டர் ஆகலை, ஜஸ்ட் அதே மாதிரி தான் மூவ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஸ்கேட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர்ஸ் வில் ஷிஃப்ட் கொடுத்து ஃபோர்ஸ் வில்ல டர்புலன்ஸ் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். எந்த ஆக்ஷனுமே நடக்கல. அதுக்கு காரணம் நான் டர்புலன்ஸில் ஸ்ட்ரென்த் செட் பண்ணவே இல்லை இன்னும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஓகே, இந்த ஃபிசிக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு டர்புலன்ஸ். ஓகே, நான் ஸ்ட்ரென்த் டிஃபால்ட்டாக 1 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுதுல்ல. ஓகே, நான் 10 பதிலாக கொஞ்சம் 15 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 15 வச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சமே ஸ்கேட்டர் ஆகும். ஓகேவா? இதுதாங்க டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஃப்ளூயிட் சிமுலேஷனில் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு மேண்டாஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சிமுலேஷன் பண்ணாலுமே அதுக்கு ஒரு டொமைன் வேணும். அதாவது இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்மோக் ஒரு டொமைன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ளே தான் ஸ்மோக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளெண்டருக்கு சொன்னால் தான் அந்த மாதிரி ஸ்மோக் வரும். ஓகேவா? ஸ்மோக்கு, ஃப்ளூயிடு, ஃபயரு ஆர் ஃபயர் அண்ட் ஸ்மோக், இது மாதிரி 4 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டொமைன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். Shift A கொடுத்து ஜஸ்ட் ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் ஒயர் ஃப்ரேம் மோட். ஓகேவா? ஒயர் ஃப்ரேம் மோடில் ஜஸ்ட் எடிட் மோடுக்கு போயிட்டு நம்பர் 3 கொடுத்தனா ஃபேஸ் செலெக்ஷன். ஓகேவா? நான் ஜஸ்ட் டாப் ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி Z ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மூவ் டூவில் வச்சு பண்ணாலும் சரி, இல்லைனா ஸ்கேல் S கொடுத்து பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நான் இப்படி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம். GY இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கேல் பண்ணுறதை விட, அதனால நான் அப்படி பண்ணுறேன்.
சரி இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக நடுவில் தான் இருக்குது. இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கலாம். GY ஓகேவா, மூவ் பண்ணிட்டேன். தென் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட். ஆப்ஜெக்ட் மோட் வந்துட்டு எக்ஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணி எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ஸ்கேல் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா, தென் உள்ளே தான் இருக்குது. தென் SX. ஓகே, இப்போ நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக தான் டொமைனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபிசிக்ஸ் டேப்பில் ஃப்ளூயிட் கிளிக் பண்ணிக்கலாம். டைப் வந்துட்டு நான் டொமைன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டொமைன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு கேஸ் தான் இருக்கும். ஸோ அது அப்படியே விட்டுருங்க, லிவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, தென் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபிசிக்ஸ் டேப்பில் ஃப்ளூயிட் கொடுத்துட்டு டைப் வந்து ஃப்ளோன்னு கொடுத்துடலாம். ஓகேவா, ஃப்ளோவை ஜாமெட்ரி ஃப்ளோ பிஹேவியர் இருக்குது தெரியுமா, இதுக்கு ஜாமெட்ரி எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த டொமைனை செலக்ட் பண்ணி இந்த டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எண்ட் ஃப்ரேம் வந்து 50ல் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸ்மோக் வந்து இந்த ஃப்ரேம் 50ல் வர வரைக்கும் ஸ்மோக் எமிட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்மோக் எமிட் ஆகாது. ஓகேவா, ஆக்சுவலி இந்த சிமுலேட் ஆகிற வரைக்குமே எங்கள் FPS வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம். ஓகே, இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் ஒரு பக்கம் போகுது, ஸ்மோக் ஒரு பக்கம் போகுது. ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதே ஃபிசிக்ஸ் டேப்பில் நம்ம ஃப்ளோ வந்துட்டு இன்ஃப்ளோ வச்சோம் தெரியுமா, அதே டேப்பில் ஃப்ளோ சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ சோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக மெஷ்ல இருக்கும். நான் பார்ட்டிகல் சிஸ்டம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, பார்ட்டிகல் சிஸ்டம் என்னன்னா நம்ம பஃப்னு தானே பேர் வச்சோம். ஸோ நான் பஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போவும் வரல. ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நாய்ஸ் அண்ட் டிசால்வ். ஓகே, ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் நாய்ஸை வந்துட்டு அதிகமாக வைக்க இப்போ நான் நாய்ஸ் அதிகமாக வைக்க அந்த சர்க்கிளை ஒட்டி கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நான் ஜஸ்ட் ஒரு 3 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஸ்மோக் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இதே மாதிரியே தான் ஸ்மோக் சரி ஃபயர் அண்ட் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபயர் அண்ட் ஸ்மோக் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்மோக்குன்னு இருக்க இடத்துல ஃபயர் ப்ளஸ் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ நத்திங் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஓகே, அண்ட் தென் இப்போ நான் டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு மறுபடியும் ரீப்ளே பண்ணேன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர் அண்ட் ஸ்மோக் சிமுலேஷன். ஆக்சுவலி டிஃபால்ட் 50 சொன்னால அது வரைக்குமே இங்கே பாருங்கள் ஃப்ரேம் ரேட் எவ்வளோன்னு 4.6 3.9 இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சிமுலேட் ஆன அப்புறம் ஜென் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். 50 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே அப்படி தான் சிமுலேட் ஆகும். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்மோக்கோட வருதா. ஓகே, இதுதான். தென் அடுத்தது நான் ஃபயர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா, ஃபயர். ஓகே, தென் ஜஸ்ட் ஃபயர். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டொமைன் கிளிக் பண்ணி கேஷி போயிட்டு அந்த ரிப்ளை திரும்ப கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப ரிஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் வெறும் ஃபயர் தான். அப்போ வந்து ஃபயர் அண்ட் ஸ்மோக் வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் வெறும் ஃபயர் மட்டும்தான் வரும். ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வெறும் ஃபயர் தான். அந்த 50 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் சிமுலேட் ஆகிற வரைக்கும். கொஞ்சம் சிமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, 50 ஃப்ரேம்ஸ் வந்துருச்சா. ஓகே, இப்படி தான். ஓகே, இதுதான் மேண்டஃப்ளோ சிமுலேஷன். ஓகேவா, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் நம்ம ஸ்மோக் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்மோக்குனே கொடுத்துக்கிறேன். லிக்விட் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவே லிக்விட் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேண்டஃப்ளோ சிமுலேஷன் பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஸ்மோக்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு தென் டொமைனை செலக்ட் பண்ணி கேஷியில் போயிட்டு ரிப்ளே திரும்ப செலக்ட் பண்ணால் ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, நம்ம வந்தது ஸ்மோக் தான். ஓகேவா, நம்மளுக்கு ஸ்மோக் தான். ஓகே, இதுவுமே சிமுலேட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம அதெல்லாம் ஃபயர் ஸ்மோக்கு ஃபயர் பண்ணோம்ல, ஸோ அதில் இருக்கும். ஸோ இப்போ கேஷி வந்துட்டு திரும்ப இதுக்கு வந்துட்டு சிமுலேட் பண்ணோம். ஸ்மோக்குக்கு 50 ஃப்ரேம்ஸ் வரட்டும். ஓகே, 50 ஃப்ரேம்ஸ் வந்துருச்சு. ஓகே, சிமுலேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இங்கே இந்த ரெசல்யூஷன் டிவிஷன் இருக்குல்ல, இது நம்ம அதிகமாக வைக்க ஸ்மோக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக 32 இருக்குது. நான் இந்த ஸ்மோக் பண்ணும்போது
இது வந்து 64ல் வச்சுருந்தேன், டபுள் மடங்காக வச்சுருந்தேன். அது எனக்கு ஜஸ்ட் ரெண்டராகவே ஹாஃப் டே ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம 32வே நம்ம சும்மா உங்களுக்கு டுட்டோரியல் தானே, ஸோ 32வே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒன்று மட்டும். ஓகே, இந்த ஸ்மோக் சிமுலேஷன் மட்டும் நம்மள பிளெண்டரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டரிங் டைம் அதிகமாக தான் ஆகும். ஓகேவா, பிகாஸ் இந்த ஸ்மோக் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனாலேயே வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டரிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதை ஜஸ்ட் இப்போ நம்ம ரெண்டர் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இப்போ வந்து கேமரா வந்து இங்கே வைக்கிறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சரி, இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, சரி ஓகே. இப்போ நான் வந்துட்டு ரெண்டர் வியூக்கு, இதான் ரெண்டர் வியூக்கு போகிறேன். சரி, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் எமிட் ஆகுது. எங்கடா ஸ்மோக்கை காணும் அப்படின்றீங்க. வெயிட், ஒரே நிமிஷம், நம்ம செட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி நான் அதை செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே, நான் 0 கொடுத்து கேமரா வியூக்கு போயிட்டு N கொடுத்து வியூவில் லாக் கேமரா டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். கேமரா லாக் ஆயிரும். தென் ஷிஃப்ட் மிடில் மவுஸ் பட்டனை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டருக்கு கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே இருந்தால் போதும். ஓகேவா, ஜஸ்ட் நான் இப்படி இருந்தால் போதும் எனக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த எண்டு கூட தேவையில்லை, நான் பிகாஸ் நம்மளுக்கு இதோட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு வெளியே போயிடும். சரி பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு இதோட போதுமே. ஓகே, இப்போ இதுதான் என்னோட கேமராவும் செட் பண்ணிட்டேன். ஓகேவா, தென் சாரி, கண்ட்ரோல் Z. ஓகே, தென் வெயிட், நான் கேமரா லாக் வியூவில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஓகே, ஓகே கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேமரா ரெடி. ஓகே, தென் N கொடுத்து இந்த கேமரா, அந்த லாக் டு கேமரா வியூ இருக்குல்ல, இதை நான் எடுத்துட்டேன். ஓகேவா, செக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே guys, இப்போ நம்மளுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டொமைனை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் எமிட் ஆகுது. ஒயர் ஃப்ரேம் மோடில் போய் ப்ளே பண்ணால் ஸ்மோக்கோட எமிட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் டொமைனை செலக்ட் பண்ணி ஷேடிங் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஷேடிங் டேப்பில் இப்போ நான் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே சொல்லியிருக்கேன் இந்த பிரின்சிபல் BSDF தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரின்சிபல் BSDF எனக்கு தேவை கிடையாது. ஓகே, தென் ஷிஃப்ட் A கொடுத்து ஜஸ்ட் நான் வந்து பிரின்சிபல் வால்யூம் ஆட் பண்ணிக்கிறேன். வால்யூம் டைப் பண்ணிங்கனாலே பிரின்சிபல் வால்யூம்னு கிடைக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த வால்யூம் எடுத்து இந்த மெட்டீரியல் வால்யூம் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு லைட்டாக ஸ்மோக் இருக்குது. ஓகேவா, இப்போ ஆக்சுவலி ரெண்டர் வியூவில் ஸ்மோக் வந்து பிளாக்காக தான் தெரியும். ஓகேவா, அதை நம்ம தான் சரி ஓகே, நம்ம அது கலர் ஓகே, நம்ம கலர் வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நான் லேஅவுட் போயிட்டு இங்கே ரெண்டர் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம கேமரா வியூ. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்மோக் தெரியுதா? பட் ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் லைட்டை நான் டெலீட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் A கொடுத்து ஒரு சன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த சன் ஜஸ்ட் GZ ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணிவிட்டு தென் GY ஆக்சிஸ் சைடில் மூவ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் மட்டும் பண்ணுறேன். ஆர் X ஆக்சிஸை பொறுத்து ஜஸ்ட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் Xஐ பொறுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டேன். தென் சன்னோட பவர் வந்து நான் ஜஸ்ட் டிஃபால்ட்டாக 1 இருக்கும், நான் ஜஸ்ட்டு ஃபைன் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ சம்வாட் ஸ்மோக் இப்போ நம்மளுக்கு ஸ்மோக் தெரியுது. ஓகேவா, இது வந்து ரெண்டர் வியூவில் தான் இப்போ இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஸ்மோக் தெரியுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னோடய ஷேடிங் இந்த டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷேடிங் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், ஓகே நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் லேஅவுட்டில் போயிட்டு ஜஸ்ட் கொஞ்சம், அதாவது ஸ்மோக் இருக்க இடத்துல மட்டும் இங்கே வச்சுட்டு இப்போ நான் ஷேடிங் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் ஷேடிங் ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இந்த ஷேடிங் டேப்பில் டென்சிட்டி இருக்குல்ல, டென்சிட்டி டிஃபால்ட்டாக 1 இருக்குது. அதை நான் ஜஸ்ட்டு 15 வச்சுக்கிறேன். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நல்ல டென்சிட்டியாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஓகே, நான் ஃபஸ்ட் அதில் வச்சுருந்தது ஜஸ்ட்டு ஒரு இந்த கலர். ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, தென் எமிஷன் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம்.
சாரி வேண்டாம், எமிஷன் சேஞ்ச் டிஃபால்ட்டாக ஒன்றுனே இருக்கட்டும். ரொம்ப எமிட் ஆகுது. சாரி 0வே வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ சைக்கிள்ஸ் இப்போ இன்ஜினில் வந்துட்டு இப்போ ஈவி ரெண்டர் இன்ஜினில் இருக்குது. ஓகேவா? ஈவியை விட சைக்கிளில் நீங்கள் ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சைக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தெரியுதா? இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஸ்மோக். இதுதான் ரெண்டர் வியூ. ஓகேவா? இதுதான் ரெண்டர் வியூ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே வச்சு ரெண்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலி சைக்கிள்ஸ் வந்துட்டு ரெண்டர் பண்ண கொஞ்சம் லேட்டாக ஆகும் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரெண்டர் ஆகட்டும். நான் அது வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். கைஸ், இது ஆக்சுவலி இந்த ஸ்மோக் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டரிங் டைம் ரொம்ப அதிகமாகுது. நம்ம வேணால் நம்ம இது வேறு ஃப்ரேம் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மோக் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த லேயர் வைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஓகே, ஃபஸ்ட் லேயரே ஓகே தான். ஓகே, ஃபஸ்ட் லேயர்லேயே ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட் லேயரே வந்துட்டு ரெண்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சைக்கிள் இன்ஜினில். இப்போ ரெண்டர் ஆகும். வாட் ஃப்ரேம் 93? வெயிட், நான் ஃப்ரேம் 93 வைக்கல. ஓகே வெயிட். ஓகே, ஃப்ரேம் 1. ஓகேவா? ஃப்ரேம் 1ல் ரெண்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்மளுக்கு இங்கே எந்த ஃப்ரேம் ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஓகே கைஸ், நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டரிங்க்கு வந்துட்டு வேற ஒரு ஃப்ரேமில் வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு நான் வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த லேயரில் வைக்கிறேன். ஸோ இப்போ இது 6th ஃப்ரேமில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ரெண்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த சிக்ஸ்த்து ஃப்ரேம் ரெண்டர் ஆகுது. இங்கே மேலே பாருங்கள், ஃப்ரேம் 6 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ இப்போ நான் ரெண்டர் ஆகிற வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சைக்கிள் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் ரெண்டர் ஆகும். ஓகேவா? அதுவும் இந்த ஸ்மோக் சிமுலேஷன் சொல்லவே வேணாம், ரொம்பவே. ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்மோக் நீங்களே பாருங்கள் ரெண்டர் ஆன அப்புறம் நல்ல ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். இதில் நான் கீழே வேறு எந்த பிளேனும் சைடில் எந்த பிளேனுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஓகே காய்ஸ், இது இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் அந்த எக்ஸாக்ட் இமேஜ். இங்கே லுக்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குல்ல. இப்போது நான் இங்கே கீழே எந்த பிளேனுமே உங்களுக்கு ஆட் பண்ணல. ஆக்சுவலி நான் ரியலாக பண்ண வீடியோவில் இங்கே கீழே ஒரு பிளேன் ஆட் ஆகிருக்கும், ஷேடோஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் இன்னும் பண்ணவே இல்லை. அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பிளேன் ஆட் பண்ணிட்டு வேர்ல்டு டேப் சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸ்மோக்கு. ஓகே கைஸ், தட்ஸ் இட் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ்.